கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். குட் சமாரிட்டன் மினிஸ்ட்ரி சார்பாக அன்பின் வாழ்த்துக்கள். இந்த செய்தியை ஒரு ஜெபத்தோடு ஆரம்பிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஆண்டவரே உம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, எங்களோடு நீர் பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே யோவான் எழுதின சுவிசேஷத்திலிருந்து நம்ம ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 32வது வசனம் நம் யாவரும் அறிந்ததே. நான் படிக்கிறேன். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இயேசு கிறிஸ்துவானவர் இந்த வார்த்தையை சொல்றாரு, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது, சத்தியம் என்பது தேவ வசனமே, தேவனுடைய வார்த்தையே சத்தியமாய் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது எங்க அப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா யோவான் 17:17. யோவான் 17:17 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். எது? தேவனுடைய வசனத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்போ இங்க தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, தேவனுடைய வசனமே சத்தியம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு எங்க கொடுத்திருக்கு? இங்க வசனத்துல சொல்லியிருக்கு. நீங்க விசுவாசிங்க, சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க எப்பேற்பட்ட காரியத்துக்குள்ள இருந்தாலும் சத்தியம் உங்களை நிச்சயமாய் விடுதலையாக்கும். நீங்கள் தேவ வசனத்தை படித்து தேவ வசனத்தை உண்மையாய் பற்றி கொண்டு அதை நீங்க கை கொண்டீர்கள், ஆனால் உங்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் ஒரு குறைவு கூட காணப்பட மாட்டாது. வசனம் அதை தாங்க சொல்றது. சிங்க குட்டிகளோ தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்குமானால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும், அந்த நன்மை இந்த நன்மையில ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தான் வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை அதான் சொல்லுகிறது, சத்தியமே அதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வார். சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இந்த சத்தியம் என்பது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. நம்ம நினைக்கிறோம் தேவ வசனம் தானே, நானும் கேட்கிறேனே, நானும் சண்டே நான் கேட்கிறேன், எவ்வளோ இடத்துல கேட்கிறேன், எவ்வளோ யூடியூப்ல மெசேஜஸ் கேட்கிறேன், எத்தனையோ காரியத்தை நான் பார்க்கிறேன். ஆனா நான் அநேக காரியங்களை பிரயாசப்பட்டும் என்னால் பெற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஏன் என்னால் பெற்றுக்கொள்ள முடியல? சத்தியத்தை நான் அறிந்தும் அதை விசுவாசிக்கிறதில்லை, சத்தியத்தை நான் அறிந்தும் அதை பின்பற்றுகிறதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்க அதை உண்மையாய் பற்றி கொண்டு அதை நீங்கள் விசுவாசித்து அதை பின்பற்றுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையில நீங்க பெரிய மாற்றத்தை பார்க்க முடியும். நான் என் வாழ்க்கையில பார்த்திருக்கேங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில எவ்வளோ பணம் காசு ஆண்டவர் கொடுத்தார், ஆனால் என் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. நான் உண்மையாய் நான் சொல்றேன், நான் தேவனுடைய வார்த்தையை என்று அறிந்து கொண்டேனோ என் குடும்பத்திலே சமாதானமும் சந்தோஷமும் நீடித்திருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை ஆண்டவர் தமக்கு நேராய் திருப்பி இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எத்தனையோ பேருடைய வாழ்க்கை கோணல் மாணலாய் இருந்ததை தேவன் செவ்வாய்ப்படுத்தி இருக்கிறார். எத்தனையோ பரிசுத்தவான்களை நம்ம பார்க்கலாம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் ஒரு பாவி, எல்லாரும் என்ன பாவின்னு சொல்றாங்க, நான் என்ன பண்றது, எனக்கு என்ன செய்ய தெரியலையே, நான் என்ன பண்றது, அப்படியேப்பட்ட கேள்வி உங்களுக்கு இருக்கா? கர்த்தர் தான் உங்களுக்கு பதில். தேவ வசனமே உங்களுக்கு பதில். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு நீங்கள் அதை பற்றி கொண்டு அதை பின்பற்றுவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம் ஏற்படும். விசுவாசிங்க, ஆண்டவருடைய வசனத்துல தான் பலன் உண்டு. நான் 1 மணி நேரம் உங்ககிட்ட பேசி கவுன்சிலிங் கொடுக்கலாங்க, ஆனா தேவனுடைய வசனம் 2 வசனத்தை கொடுத்து இதை நீங்க தியானிங்க, 10 வாட்டி படிங்கன்னு சொன்னா போதும். அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யும். ஏனால் தேவனுடைய வார்த்தைக்கு தான் பலன் உண்டு. தேவனுடைய வார்த்தை தான் உங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யுமே தவிர நான் பேசுகிற வார்த்தையோ இல்லை என்னுடைய சுய வார்த்தையோ என்னுடைய சுய வாக்கியமோ எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்யாது. அப்ப அந்த நேரத்துக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கலாங்க, ஆனால் அது உண்மை அல்ல. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேணும், உங்கள் வாழ்க்கையிலே ஒரு முன்னேற்றம் வேணும்னா அது தேவ வசனத்தினால தான் முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.
விசுவாசிங்க. இந்த உலகம் சொல்லுதுங்க, கத்தி எடுத்தவன் கத்தியில தான் மரித்து போவான் அப்படின்னு. நான் உங்களுக்கு சொல்றேன், அப்படி நிச்சயமாய் கிடையாது. உண்மையாய் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். வட சென்னையில ஒரு பெரிய ரவுடி ஒருத்தர் இருந்தார். இன்னைக்கு அவர் இல்லை, மரித்து போய் விட்டார். இன்னைக்கு அவர் இல்லை. அவரு பெரிய ரவுடியா இருந்தாராம். பெரிய ரவுடியா இருந்து மொத்த வட சென்னை எல்லா ஹார்பர்லாம் அவருடைய கண்ட்ரோலை வச்சுட்டு இருந்தாங்களாம். அவர் பேரு மாலைக்கண் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. மாலைக்கண் செல்வம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க யூடியூப்ல மாலைக்கண் செல்வம்னு போட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த அவர் குறித்த காரியங்கள் வரும். அப்போ நீங்க அது உண்மையா இல்லையா நீங்க என்ன பண்ணலாம், கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். மாலைக்கண் செல்வம் என்கவுண்டர் போட லிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. அவர் திருந்தணுன்ட்டு என்ன பண்ணாரு, ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. அவர் கேட்டிருக்காரு, அந்த வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. முதல் வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தார். 2வது வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வெளில வந்தார். 3வது வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்பொழுது அவர் வேதாகமத்தோடு வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவர் 3வது வாட்டி ஜெயிலுக்கு போயிட்டு வெளியில வரும்பொழுது தேவனை அறிந்தவராய் வெளியிலே வந்தார். அதுக்கப்புறம் அவர் எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடவே இல்லைங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யூடியூப்ல அவருடைய பேரை போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ லிங்க்ஸ் வரும். நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். அவர் என்ன பண்ணாருன்னா, அதுக்கப்புறம் சில ரவுடிங்கெலாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, திருந்துறேன்னு சொல்லிட்டு அவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. ஆனால் சில காரியங்களை செய்ய, சில சம்பவங்களை செய்ய மற்றவர்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, திட்டம்லாம் தீட்டி கொடுப்பாங்களாம். இவர் அந்த மாதிரி எதையுமே செய்யலை. அவர் சத்தியத்தை அறிந்தவராய் வெளியிலே வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன பண்ணாருன்னா, யாராவது வந்தாங்கன்னா, அவருக்கு உதவின்னு கேட்டு வந்தாங்கன்னா இருக்கிறதுல உதவி செய்வாராம். அப்படி இல்லைன்னா அவங்க தலையில கை வச்சு ஜெபித்து அவர்களை அனுப்புவாராம். தவறு எதுவும் செய்யாத, எந்த தப்பும் செய்யாத, அப்போ உழைச்சி சம்பாரி, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொல்லி அனுப்புவாராம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாட்களில் நம்மளுக்கு தெரியும், 50 ரூபாய் பஸ் டிக்கெட்னு ஒன்று இருந்தது. அந்த 50 ரூபா டிக்கெட் எடுத்தால் எங்கே வேணா போகலாம், பஸ்ஸில் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இல்லையா. அந்த பஸ் டிக்கெட்டை எடுத்து பைபிளில் வச்சுட்டு அவர் எங்கேயாவது போவாராம். என்னத்துக்கு? சுவிசேஷம் சொல்வதற்கு. எப்படி கத்தியும் இரத்தமுமாய் இருந்த ஒரு மனிதன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சத்தியம் நிச்சயமாய் விடுதலையாக்கும் ஒரு மனுஷனை, அது ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை எல்லாம் இருக்கிற மனுஷனாய் அது மாற்றும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் அந்த மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்தார். அவர் தேவனை அறிந்து கொண்டார், இயேசு கிறிஸ்துவானவரை அறிந்து கொண்டார். அவர் கடைசி வரைக்கும் பாருங்க நல்லதே செய்தார். அவர் எங்க போனாலும் சரிதான், வேதமும் அவரும் கையில பைபிள் எடுத்துட்டு தான் போவாருங்களா. யார் வந்தாலும் ஜெபம் பண்ணி அனுப்புவாருங்களா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஒரு ரவுடியோட வாழ்க்கையில, ஒரு புறஜாதியார், அவர் ரவுடியாய் இருந்தவர், அவருடைய வாழ்க்கையிலேயே கர்த்தர் இவ்வளோ பெரிய மாற்றத்தை செய்யக்கூடுமானால் உங்கள் வாழ்க்கையில செய்யக்கூடாதா? இல்லை செய்ய முடியாதா? அதுக்கு நீங்கள் பாத்திரவான் அல்லவா? சொல்லுங்க. நீங்கள் நிச்சயமா அதுக்கு பாத்திரவான்கள் தான். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். விசுவாசிங்க, கர்த்தரை நம்புங்க. கர்த்தர் தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். அவருடைய வேதம் தான் வெளிச்சம், வேற எதுவுமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில என்ன செய்வது என்று தெரியாம திக்கற்று நிற்கிறீங்களா? வேதத்தை எடுங்க, வேதத்தை எடுத்து படிக்க ஆரம்பிங்க. அதுல உங்களுக்கு கர்த்தர் பேசுவார். உங்களுக்கு உண்டான பதில் அதுல இருக்கு. எத்தனை பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. கர்த்தர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பாருன்னு உங்களுக்கு தெரியலையா? வேதத்தை எடுத்து படிச்சு பாருங்க. ஆபிரகாமை குறித்து படிச்சு பாருங்க. ஆபிரகாமை தேவன் எப்படி ஆசீர்வதித்தார்? கிறிஸ்துவுக்குள் நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதை வேதத்தில் தெளிவாய் போட்டிருக்கு. அதை நீங்கள் வேதத்தை படித்து அதை நீங்கள் அறிந்தால் உங்களுக்கு அது தெரியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு கொடுத்தது போல தேவன் அதை அப்படியே ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே செய்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார்? வேதத்தை எடுத்து புரட்டி பாருங்க. ஆண்டவரே, என்ன குறித்து நீர் என்ன வைத்திருக்கிறீர்? What is the purpose that you want me to do in this world, Lord? கேளுங்க. What is the purpose of my life? What is the purpose of my birth? கேளுங்க. என்னுடைய இந்த பூமியில நான் இருக்கும் பொழுது ஆண்டவரே, நீர் என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறீர்? என்னை குறித்து என்ன தீர்மானம் செய்து வைத்திருக்கிறீர்? எனக்கு வெளிப்படுத்தும் ஆண்டவரே. கேளுங்க. அவருடைய சித்தத்துக்கு நேராக கடந்து போங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய கிரியைகளை செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என் வாழ்க்கையில கிரியை செய்திருக்கிறாருங்க. எங்கேயோ கிடந்த என்ன என் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொண்டு வேறு பிரித்து அவருடைய ஊழியத்தை செய்ய சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னை வேறு பிரித்து இருக்கிறார். என்னால உறுதியா சொல்ல முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லைங்க, சத்தியத்தை அறிவீர்கள். இயேசு கிறிஸ்துவானவர்
சமாரிய பெண்ணோட போய் நீ என்னிடத்தில் தண்ணீர் வாங்கி கொடுத்தினா உன் வாழ்க்கையில தாகமே எடுக்காதுன்னு சொன்னாரு. சத்தியம். அந்த மகளை அது விடுதலையாக்குச்சு. அவ சொன்னா, ஆண்டவரே நீர் உண்மையை சொல்லுகிறீர். அதை மாத்திரம் அவன் மட்டும் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டு அவ போய் ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் சொன்னா. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவள் வாழ்க்கையில நடந்ததை அவள் என்ன பண்ணா, அந்த ஊர்ல இருக்கிற மொத்த ஜனங்களுக்கும் சொன்னா. மொத்த ஜனங்களும் வந்து பார்த்து அவங்க என்ன தெரியுமா சொன்னாங்க, நீ சொன்னது நிமித்தம் நாங்கள் இதை நம்பல, நாங்களே அறிந்தது நிமித்தம் நாங்கள் இதை விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம் என்று சொன்னார்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை நீங்க அறிங்க. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில சத்தியம் பெரிய பெரிய காரியங்களை செய்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை அவங்க விசுவாசிச்சாங்க. அந்த வசனத்தின் மூலமாய் அவர்கள் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்தார்கள். சமீப காலத்துல எங்களுடைய சபையில ஒரு ஸ்திரியானவளுக்கு அவங்களுக்கு வந்து பிரசவ நேரம். அப்போ அவங்க ஸ்தோத்திரம் கொண்டு வச்சிருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு இரண்டாவது பிள்ளை. முதல் பிள்ளைக்கு அவங்க பயப்படவே இல்லை. அவங்க ஒரு அனஸ்தீஷியன். அவங்க இரண்டாவது பிள்ளைக்கு அவ்வளோ ஒரு பயம். எங்க யாருக்குமே தெரியாது. அப்ப நாங்க ஜெபிச்சோம். ஒண்ணுமே இல்லை, வெறும் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர், இந்த மகளுக்கு நான் என்ன வார்த்தை சொல்லணும் எனக்கு சொல்லுங்க ஆண்டவர், எனக்கு வெளிப்படுத்துங்க ஆண்டவர், என்ன வார்த்தையை கொடுத்து நான் இந்த மகளை பலப்படுத்தணும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையை கொடுத்தார். எகிப்துல மக்கள் அடிமையா இருக்கும்பொழுது பார்வோன் மருத்துவச்சிகளை போய் ஆண் பிள்ளைகளை மாத்திரம் கொன்று போட சொல்லுவார். அப்போ அந்த மருத்துவச்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா விட்டுருவாங்க. அப்போ பார்வோன் கூப்பிட்டு அந்த மருத்துவச்சிகளை கேட்பாங்க, என்ன ஆச்சு, எப்படி இது நடக்குது? அப்போ அவங்க மருத்துவச்சிகள் சொல்லுவாங்க, வசனம் எப்படியாய் சொல்லும், எபிரேய ஸ்திரீகள் எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, அவர்கள் பலமுள்ளவர்களா இருக்கிறார்கள். இதுதான் அந்த வார்த்தை அந்த மகளுக்கு நாங்க சொன்னோம். நீ என்ன தெரியுமா சொல்றீங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுது, நீங்க என்ன தெரியுமா சொல்லணும், மற்ற ஸ்திரீகளை பார்க்கிலும் நான் பலனுள்ளவள், என் தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு நீங்க என்ன பண்ணுங்க, இன்னிலிருந்து சொல்ல ஆரம்பிங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை தான், இந்த ஒரே வார்த்தை தான். அவங்க பிரசவம் முடிகிற வரைக்கும் இந்த ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க. அவங்க கடந்து சென்றார்கள், தன் தாய் வீட்டுக்கு கடந்து சென்றாங்க. அங்க போனோம், அவங்களுக்கு வலி வந்தது. அங்க டாக்டர்ஸ் கிட்ட போனா வலி இருந்ததே தெரியல. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவர் 2 வார்த்தையை கொடுத்தார். நான் அதை சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. 2வது வார்த்தை என்ன, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவார்கள், ஆனால் நாங்களும் எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். இந்த 2 வசனத்தை கொடுத்தாங்க. அவங்க நாங்கள் கேட்டோம், இந்த வசனத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, நீங்க எந்த ஹாஸ்பிட்டல்ல பாக்குறீங்க? சிஎம்சி வேலூர்லன்னு சொன்னாங்க. அப்போ இவங்களுடைய பயத்து நிமித்தம் அவங்களுடைய சொந்தக்காரங்க அநேகர், நீ ஏன் கவலைப்படுற, நீ ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல போற, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, நல்ல டாக்டர்ஸ் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களால் என்ன பண்ண முடியல, அந்த பயத்திலிருந்து வெளியில வர முடியவில்லை. நான் சொன்னேன், உங்க ஹாஸ்பிட்டலை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, அதுல இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, ஃபெசிலிட்டிஸை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, டாக்டர்ஸை குறித்து மேன்மை பாராட்டுறீங்க, உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை மாத்திரமே குறித்து நீங்க மேன்மை பாராட்டுங்க. அதே மாதிரி நடந்ததுங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அவங்களுக்கு பெயின் வந்தது, ஆனா மிஷின்ல பெயின் சைனே இல்லை, பெயினுக்கு உண்டான சைனே இல்லை. டாக்டர் சொல்றாங்க, உங்களுக்கு பெயின் இல்லைங்க, மிஷின்ல காட்டல. இல்லை, எனக்கு இது பெயின் தான், எனக்கு தெரியும், என்னோட முதல் பொண்ணுக்கு எனக்கு இப்படிதான் இருந்தது, அப்போ மிஷின்ல காமிச்சது நாங்கள், இன்னைக்கு இல்லை உங்களுக்கு காட்டல. அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் உங்களுக்கு மாத்திரை கொடுப்போம் பெயின் வர்றதுக்கு, அதுவும் வரலன்னா முதுகெலும்புல ஊசி போடுவோம் பெயின் வர்றதுக்கு, அப்படியும் வரலன்னா நீங்கள் உங்களுக்கு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிருவோம். வீட்டுக்கு அனுப்பிச்சு உங்களுக்கு எப்போ உண்மையாக பெயின் வருதோ நீங்கள் அப்போ தான் வரணும் திரும்பி. இது வந்து ஒரு பொய்யான வழின்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படிதான் சொல்லி பயமுறுத்தினாங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணாங்க, இதே வசனத்தை தன் மனசுக்குள்ள சொல்லி கொண்டே இருந்தார்கள். நான் மற்ற ஸ்திரீகளை பார்க்கிலும் பலனுள்ளவள், என் தேவனாகிய கர்த்தர் என்னை பலப்படுத்தி இருக்கிறார் என்று இந்த ஒரு வார்த்தையே சொல்லி கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரு மாத்திரை இல்லை, ஒரு ஊசி இல்லை, எதுவுமே கிடையாது. அழகான சுகப்பிரசவம், அழகான ஒரு ஆண் குழந்தை. கர்த்தர் அற்புதமாய் அந்த மகள் மத்தியில் கிரியை செய்தார். மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க. நம்பின மிஷின் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. நம்பின டாக்டர்ஸால், ஏன்னா டாக்டர்ஸோட வார்த்தையை தானே இன்னைக்கு நம்ம வந்து வேத வாக்கா நம்புகிறோம். நம்ம இந்த டெஸ்ட், லேப் டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஒரு A4 ஷீட்ல வருது, கொஞ்சம் சில 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 நம்பர்ஸை வச்சு அந்த நம்பர்ஸை தானே நம்புகிறோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். மிஷினை தானே நம்புறோம், சுகர் மிஷினை தானே நம்புறோம், பிபி மிஷினை தானே நம்புறோம்.
சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மாத்திரமே மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த ஸ்திரீ அதை செய்தாள், அந்த பெண்ணானவள் அதை செய்தாள். அந்த குடும்பம் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இப்பதான் பிறந்து ஒரு 4-5 மாசம் இருக்கும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருந்தார் அந்த ஸ்திரீயானவளுக்கு. பாருங்க, நான் 1 மணி நேரம் அவங்ககிட்ட பேசியிருக்கலாம். நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் நல்ல டாக்டர்ஸ் கிட்ட போகிறீங்க, நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே என்ன ஆனாலும் அவங்ககிட்ட ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதாவது சிசேரியன் பண்ணிடலாம், இல்லைனா வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன் வந்தாலும் எல்லாம் பார்த்துப்பாங்க, எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க. நான் என்ன வேணால் சொல்லியிருக்கலாம். எதுவுமே அவர்களை பலப்படுத்தி இருக்காது, எதுவுமே அவர்களை பலப்படுத்தி இருக்கிறாரு. ஆனால் தேவனுடைய வசனத்தை அவர்கள் சொல்லும் பொழுது, அதை அவர்கள் விசுவாசித்து அவங்க நாவினாலே அறிக்கை செய்யும் பொழுது, அது அவர்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்தது. அதுதான் அவர்களுக்கு தேவையான பலத்தை கொடுத்தது. அதுதான் அவர்களுக்கு தேவையான அந்த எல்லா காரியத்தையும். பாருங்க, அந்த பிள்ளையை இன்குபேட்டர்ல வைக்கல, எதுவுமே பண்ணல. அழகான ஒரு ஆண் குழந்தை, எரிக்னு பேர் வச்சோம். கர்த்தர் பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். விசுவாசிங்க, சத்தியத்தை அறிங்க. எப்பேற்பட்ட காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தாலும், எப்பேற்பட்ட பயம் இருந்தாலும், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். உங்கள் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துக்கு போயிட்டு இருக்கா, நம்புங்க ஆண்டவரை, அவருடைய வார்த்தையை நம்புங்க. அவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதை நம்புங்க. இந்த வருஷத்தின் வாக்குத்தத்தத்தை நம்புங்க. இந்த வருஷத்துல இது நடக்கும்னு நம்புங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ ஸ்ட்ராங்கா நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்கா உங்க வாழ்க்கையில கிரியைகள் செய்யும். அவ்வளோ சீக்கிரமா உங்கள் வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்படும். சூழ்நிலைகளை கண்டு பயப்படாதிருங்கள். சூழ்நிலைகளை சாதகமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம் தேவன். பிரயாசங்களை பிரயோஜனமாய் மாற்றி கொடுக்கிற தேவன் நம் தேவன். வசனம் அதான் சொல்லுது. சத்தியத்தை அறிங்க, நல்ல வேதத்தை படிங்க. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை படிங்க, படிச்சதை தியானிங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். காலையில ஏஞ்சோனே ஏதாவது ஒரு மெசேஜை போட்டு கேட்காதீங்க. நான் சொல்றேன், நேரம் கிடைக்கும் போது மெசேஜை கேளுங்க. ஆனால் காலையில எழுந்திருச்சிங்கன்னா, நேரம் கிடைக்கும் பொழுது உங்களோட வேதத்தை எடுத்து வாசிங்க. தேவன் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறவர் இந்த வேதத்தின் மூலமா உங்களோட பேசுவார். அந்த நாளுக்கு உண்டான பலன் உங்களுக்கு வரும், அந்த நாளுக்கு உண்டான ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும், அந்த நாளுக்கு உண்டான கிருபை, அந்த நாளுக்கு உண்டான தயவு, அந்த நாளுக்கு உண்டான இரக்கம் உங்களை வந்து சேரும், உங்கள் குடும்பத்தை வந்து சேரும். வேதத்துல தான் பொக்கிஷம் இருக்கிறது, வேற எங்கேயும் கிடையாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை நம்புங்க, கர்த்தர் உங்கள் காரியத்தை வாய்க்க பண்ணுவார். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். விசுவாசிங்க, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே பெரிய காரியத்தை செய்வார். நம்ம ஜெபிக்கலாம். மகா கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் ஆண்டவரே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இது ஆண்டவரே, இந்த நேரத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி ஒப்புக் கொடுக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தையின்படி ஆண்டவரே, முழு மனதோடு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். ஐயா, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே அப்பா கர்த்தாவே கிரியை செய்யட்டும். உங்களுடைய வார்த்தைகளை எங்கள் வாழ்க்கையில கிரியை செய்யட்டும். அதை அப்படியே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அபியாசப்படுத்துகிற கிருபைகளை பலத்தை கொடுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை மாற்றின உங்களுடைய வார்த்தை எங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவரே பெரிய அற்புத அடையாளங்களை செய்யட்டும் ஆண்டவரே. அப்பா, இனி தீங்கு உன்னை அணுகாது என்ற வார்த்தையின்படி தீங்கு எங்களை அணுகாமல் இருக்கட்டும். சர்வ வல்லமையுள்ள தேவன் கிருபை பாராட்டுங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்க நாமம் மாத்திரம் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.